ஹாங்காங்கில் சிறப்பு முகவர் லின் தனது மகளின் மருத்துவரிடம் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுகிறார். அவர் தனது லுகேமியா அவளை ஆபத்தான நிலையில் வைத்துள்ளதாகவும் இன்றிரவு நடைமுறையில் அவர் உயிர் வாழ முடியாது என்றும் விளக்குகிறார். லின் விரைவில் அங்கு வருவேன் என்று உறுதியளித்து வேகத்தை அதிகரிக்கிறார். பைத்தியம் பிடித்தது போல் கார்களை தடுத்தார். மேலும் போக்குவரத்தை தவிர்க்க நடைபாதை வழியாக செல்கிறார். சாட்சி பாதுகாப்பில் உள்ள பிரச்சனை குறித்து முகவர் சூசனிடமிருந்து அவருக்கு விரைவில் அழைப்பு வருகிறது. டாக்டர் ஜேம்ஸ் ஒரு மரபியல் வல்லுநர். உயிர்வேதியியல் ஆயுதங்களை ஆராய்ச்சி செய்யும் ஆயுத வியாபாரியுடன் 5 வருடங்கள் பணியாற்றிய பிறகு சமீபத்தில் விலகினார். ஆயுத வியாபாரி உட்பட ஆய்வகத்தில் இருந்த அனைவரையும் அவர் கொன்றார். எனவே இப்போது ஜேம்ஸ் மிகவும் சக்தி வாய்ந்த இயந்திர இதயத்துடன் மறைந்துள்ளார். யாரோ அவரது இருப்பிடத்தை கசியவிட்டதால் இப்போது அவர் இராணுவ தளத்திற்கு மாற்றப்பட வேண்டும். லின் இல்லை என்று சொல்ல விரும்புகிறான். ஆனால் இது தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் காரை திருப்பி இறக்கும் தன் மகளுக்கு பதிலாக தன் பணிக்கு செல்கிறான். இதற்கிடையில் ஜேம்ஸ் ஒரு ஊசி போட்டு மாயத்தோற்றத்தை தொடங்குகிறார். அவரையும் இதயத்தையும் நகர்த்துவதற்கு முகவர்கள் வருவதற்குள் அவர் அரிதாகவே பதிலளிக்கிறார். குழு பாதுகாப்பாக இருக்க கட்டிடங்களை சுற்றி பதுங்கி உள்ளது. ஆனால் அவர்கள் தங்கள் வாகனங்களுக்கு திரும்பும்போது அவர்களின் திறக் திடீரென வெடித்தது. அனைவரும் மறைந்திருக்கும் போது ஒரு சிறிய ரோபோ தரையில் நகர்ந்து மற்றொரு காரை அடைந்து அதையும் வெடிக்கச் செய்கிறது. விரைவில் யாரோ ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார். மேலும் முகவர்கள் ஒவ்வொருவராக கொல்லத் தொடங்குகிறார்கள். ஜேம்ஸை சுட முயற்சிக்கும் ஆண்ட்ரேயின் தலைமையில் கருப்பு கவசம் அணிந்த வீரர்களின் குழுவாக எதிரி தோன்றுகிறார். ஆனால் சரியான நேரத்தில் லின் அவரை இழுத்துச் செல்கிறார். முகவர்கள் தங்களால் இயன்றதை சுட முயற்சிக்கும் போது துப்பாக்கிச் சண்டை தொடர்கிறது. ஆனால் எதிரியின் கவசம் மிகவும் வலுவாக உள்ளது. விரைவில் ஆண்ட்ரே மேலும் ஒரு காரை சுடுகிறார். அதனால் முகவர்களிடம் பாதுகாப்பு இல்லை. லின் தோளில் சுடப்பட்டார். இருப்பினும் அவர் சூசனை ஜேம்ஸை அழைத்து செல்லும்படி கூறுகிறார். மற்றொரு முகவர் லின் கவனத்தை சிதறடிக்கும் வகையில் பிளாஷ் கையெறி குண்டுகளை வீசுகிறார். மேலும் ஒரு சக முகவரை காப்பாற்றுகிறார். இருப்பினும் அவர்கள் மறுபக்கத்தை அடையும் போது பையன் எப்படியும் சுடப்படுகிறான். மீதமுள்ள குழு உறுப்பினர்கள் ஜேம்ஸுடன் ஓட முயற்சிக்கிறார்கள். ஆண்ட்ரே மற்றொரு வெடிப்புடன் தங்கள் வழியை தடுக்க மட்டுமே. இதயத்துடன் கொள்கலனை எடுத்து செல்லும் முகவர் காலில் சுடப்பட்டு குழு இதயத்தை இழக்கிறது. படப்பிடிப்பை தொடர லின் மீண்டும் ஒருமுறை சரிந்து குழு ஓட முயலும் போது ஆண்ட்ரே மற்றொரு டிரக்கை வெடிக்கச் செய்து அவர்களை திருப்பி அனுப்புகிறார். அடுத்து லின் எதிரியின் மீது ஒரு சிறப்பு வலையை சுடுகிறான். மற்றொரு முகவர் அவன் மீது குதிக்க முயற்சிக்கிறான். ஆனால் எதிரி அவனை சுட்டு வீழ்த்துகிறான். முகவர்களும் சிப்பாய்களும் கைகோர்த்து சண்டையிடுகிறார்கள். லின் அவர்களை தடுக்க முயற்சிக்கிறார். ஆண்ட்ரே கடைசியாக ஒரு வெடிப்பை ஏற்படுத்துவதற்கு முன்பு சுட்டு வீழ்த்தப்படுவார். அது அவருக்கு ஆதரவாக சண்டையை முடிக்கிறது. அதன் பிறகு ஜேம்ஸை நகர்த்தி செல்லும் காவலர்களை ஆண்ட்ரே சுடுகிறார். சூசன் தனது கத்தியால் அவனுடன் சண்டையிட முடிவு செய்கிறார். ஜேம்ஸ் கொள்கலனை நோக்கி ஊர்ந்து செல்லும் போது சிறந்த தற்காப்பு கலை திறன்களை காட்டுகிறார். துரதிர்ஷ்டவசமாக ஆண்ட்ரே சூசனை வீழ்த்தி அவளை தட்டிச் செல்வதற்காக சுவரில் எறிவதற்கு முன் அவளை மூச்சு திணறடிக்கிறார். கண்டெய்னரை கேட்க ஆண்ட்ரே ஜேம்ஸை அணுகும்போது லின் ஒரு காரில் தோன்றி ஆண்ட்ரேவுக்கு எதிராக மோதி அவரை எண்ணெய் தொட்டியில் சிக்க வைக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக ஆண்ட்ரே இன்னும் உயிருடன் இருக்கிறார். மேலும் லின் அவரை சுட்டுக் கொண்டிருக்கும் போது காரை தூக்கிக் கொண்டு பின்னால் தள்ளத் தொடங்குகிறார். தோட்டாக்கள் எதுவும் செய்யாததால் அதற்கு பதிலாக லின் எண்ணெய் தொட்டியை சுட்டு ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்துகிறது. அது இருவரையும் வீழ்த்துகிறது. இப்போது மருத்துவமனையில் பிளாட்லைனில் இருக்கும் தனது மகளை பற்றி நினைக்கும் போது லின் ரத்தம் கக்குகிறார். அவர் வெளியேறுகிறார். மருத்துவரின் அழைப்பு ஜேம்ஸால் எடுக்கப்பட்டது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் எழுத்தாளர் ரிக் ப்ளீடிங் ஸ்டீல் என்ற தலைப்பில் ஒரு அமெரிக்க கடலை பற்றிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். மாலையில் ஒரு வேலை செய்யும் பெண் ரிக்கின் கட்டிடத்தில் காட்டப்படுகிறார். மேலும் பாதுகாப்பு காவலர்கள் அவளை கடந்து செல்வதற்கு முன் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுகிறார்கள். அந்த பெண் ரிக்கை மெதுவாக ஒரு மயக்க மருந்து கலந்த மதுவை குடிக்க வைக்கும் போது அவருக்கு ஒரு நிகழ்ச்சியை வழங்குகிறார். அவர் தூங்கியதும் அந்த பெண் மாறுவேடத்தில் லீ சென் இருப்பதை வெளிப்படுத்துகிறார். ரிக்கின் கணினியிலிருந்து தகவல்களை பெற வந்த ஹேக்கர் அவர். அதே நேரத்தில் ஆண்ட்ரேவின் ஆட்கள் ஜெனரல் தலைமையில் தோன்றினர். அவர் உடனடியாக காவலர்களை தாக்குகிறார். ஒருவர் விரைவில் கொல்லப்படுகிறார். ஆனால் மற்றவர் மாடிக்கு ஓடுகிறார். ஜெனரல் அவரை துரத்துகிறார். ரிக் அறைக்கு வெளியே கத்தியால் அவரை கொன்றார். லீ சென் சத்தம் கேட்டு ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஜெனரல் அறைக்குள் நுழையும் போது அவள் ரிக்கை எழுப்புவதற்காக கத்தியால் குத்துகிறாள். மேலும் அவனுடைய புத்தகத்திற்கான உத்வேகம் எங்கிருந்து கிடைத்தது என்பதை அறிய கோருகிறாள். முதலில் ரிக் சொல்ல மறுத்ததால் ஒரு சிப்பாய் பாதுகாப்பை தேடும் போது அவள் அவன் தலையில் மின்சாரம் தாக்கினாள். தண்ணீர் நிரம்பிய குளியல் தொட்டியை குழு கவனிக்கும் போது முகமூடி அணிந்த போர்வீரன் ஜன்னல் வழியாக வெடித்துச் செல்கிறான். அவர் ஒரு சிப்பாயை மேசையில் தூக்கி எறிந்துவிட்டு மற்றவரை ஒரு சிறிய வெடிமருந்து மூலம் கீழே இறக்கிவிட்டு ஜெனரல் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும்போது வேடிக்கையான நாற்காலிக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார். பின்னர் அவர் நாற்காலியை அவள் மீது வீசுகிறார். ஜெனரல் அதை உதைத்து அவரை நேரடியாக தாக்குவதற்காக மட்டுமே. அவர்கள் துப்பாக்கியால் சண்டையிட்டு மீட்கும் சிப்பாயை சுட்டு வீழ்த்தினர். ஆனால் பல போராட்டங்களுக்கு பிறகு மர்மமான போர்வீரன் ஜெனரலை வென்று அவளை தட்டிச் செல்கிறான். பின்னர் முகமூடி அணிந்த நபர் ரிக்கை விசாரிக்கிறார். அவர் கதையை திருடியதாகவும் அசல் கோப்புகள் அவரது மடிக்கணினியில் இருப்பதாகவும் ஒப்புக்கொள்கிறார். திடீரென்று ஜெனரல் எழுந்தார். மீண்டும் தாக்குகிறது. முகமூடி அணிந்த மனிதன் அவளது பிளேட்டை தடுக்கும் போது ரிக்கை கொன்றான்.
மடிக்கணினியை ஒரு கேடயமாக பயன்படுத்தும் போது அவர் அவளுடன் சண்டையிடுகிறார். மேலும் சில வெற்றிகளை பரிமாறிய பிறகு அந்த மனிதன் அவளிடம் ஒப்படைக்கும் முன் கணினியில் ஒரு வெடிபொருளை வைக்கிறான். ஜெனரல் கவனித்து அதை உச்சவரம்பில் எறிந்து பெரிய விளக்குகளை அழித்தார். அவள் திரும்பி பார்க்கும்போது அந்த மனிதன் போய்விட்டதை காண்கிறாள். போலீஸ் சைரன்கள் கேட்கின்றன. அதனால் ஜெனரல் ஜன்னல் வழியாக குதித்து ஒரு காரில் இறங்குகிறார். அபார்ட்மெண்டில் லீ சென் அவர் மறைந்திருந்த குளியல் தொட்டியிலிருந்து வெளியே வருகிறார். அவர் மேசை கணினியிலிருந்து தனது மெமரி ஸ்டிக்கை எடுத்து பாதுகாப்பாக இருந்து சில பொருட்களை திருடி பின் கதவு வழியாக தப்பிப்பதற்கு முன் உடைந்த லேப்டாப்பிலிருந்து துண்டுகளை எடுக்கிறார். அதே நேரத்தில் முகமூடி அணிந்த நபர் தனது வீட்டிற்கு சென்று லின் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் தனது காயங்களை கவனித்துக் கொண்டிருக்கும் போது ரிக் ஒரு கொள்ளையின் போது கொல்லப்பட்டதாக போலீஸ் நம்புவதாக செய்தியில் அவர் கேட்கிறார். லீ சென் கட்டிடத்தை விட்டு வெளியேறும் பாதுகாப்பு காட்சிகள் அவர்களிடம் உள்ளன. எனவே அவர் பிரதான சந்தேக நபர். மறுநாள் ஜெனரல் ஆண்ட்ரேவிடம் ஹேக் செய்யப்பட்ட காட்சிகளை கொண்டு வருகிறார். அவர் முகமூடி அணிந்த நபர் லின் என்று சொல்லும் மென்பொருளை இயக்குகிறார். ஜெனரல் லீ செனின் மாறுவேடத்தை வாங்குவதையும் கண்காணித்தார். இதற்கிடையில் லீ சென் ரிக்கின் கணினியின் உடைந்த துண்டுகளை சரிசெய்து அனாதை இல்லத்தில் வளர்ந்த நான்சி என்ற இளம் மாணவியை பற்றிய கோப்புகளின் தொகுப்பை கண்டுபிடித்தார். அந்த நேரத்தில் ஜெனரல் மற்றும் அவரது ஆட்கள் அவர்கள் கண்டுபிடித்த முகவரியில் வெடித்தனர். ஆனால் ஆடை ஒரு நகைச்சுவையாக அங்கே காத்திருக்கிறது மற்றும் லீ சென் ஒரு பாதுகாப்பு கேமராவிலிருந்து அதையெல்லாம் பார்க்கிறார். ஜெனரல் வெளியேறும் போது அவள் மற்றொரு கேமராவால் பார்க்கப்படுகிறாள். இது லின் அமைத்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு லீ சென் நான்சியை தூரத்திலிருந்து பார்ப்பதற்காக உள்ளூர் கல்லூரிக்குள் ரகசியமாக பதுங்கிச் செல்கிறார். லின் ஒரு சிற்றுண்டிச்சாலை தொழிலாளியாக நடிக்கிறார். நான்சி தற்செயலாக ஒரு நாற்காலியில் மோதியபோது அங்கு அமர்ந்திருந்த ஒரு பெண் அவளை இனவெறி வார்த்தைகளால் திட்டுகிறாள். நான்சி அவளை முகத்தில் குத்துகிறார். மற்ற மாணவர்கள் தங்கள் தொலைபேசிகளில் பதிவு செய்யத் தொடங்கும் போது சண்டை ஏற்படுகிறது. லின் மற்றும் லீ சென் இறுதியில் உதவி செய்து பெண்களை பிரித்து ஒரு காவலாளி இறுதியாக வருவதற்குள் மேசையை நிறுத்துகிறார்கள். நான்சி உடனடியாக வெளியேறி தன் கையில் ஒரு காயம் விரைவில் குணமடைந்து வருவதை கவனிக்கிறாள். லீ சென் அவளை பின்தொடர்ந்து அவளுடன் நட்பு கொள்ள முயற்சிக்கிறாள். ஆனால் அவள் அவனை புறக்கணிக்கிறாள். அன்று இரவு நான்சிக்கு ஆண்ட்ரே மற்றும் ஒரு விசித்திரமான சோதனை சம்பந்தப்பட்ட பயங்கரமான கனவுகள் உள்ளன. அவளது அரை தோழி அவளை ஆறுதல்படுத்த அவளை எழுப்புகிறாள். ஆனால் அவள் ஒவ்வொரு இரவும் இது நடப்பதை அவளுக்கு நினைவூட்டுகிறாள். அவர்களால் யாரும் தூங்க முடியாது. எனவே அவள் உதவியை நாட வேண்டும். மறுநாள் நான்சி தனது ஆன்மீகவாதியை பார்க்க நிழலான சுற்றுப்புறத்திற்கு செல்கிறாள். அவளுடைய கனவுகள் மிகவும் உண்மையானவை என்று விளக்கினாள். ஆன்மீகவாதி அவளை ஒரு அமர்வுக்கு தயார்படுத்தும் போது அவளுடைய உதவியாளர் எல்லாவற்றையும் ரகசியமாக பதிவு செய்கிறார். ஒரு படிகத்தை பயன்படுத்தி ஆன்மீகவாதி நான்சியை தூங்க வைக்கிறார். கனவுகள் வரும்போது ஜேம்ஸ் தனது வாளை மீண்டும் வளர்க்கும் பல்லியின் மீது பரிசோதனை செய்வதை நான்சி காண்கிறார். ஆண்ட்ரே ஸ்ட்ரெச்சரில் இருக்கிறார். அவர் தொடர்ந்து உறுப்புகளை நிராகரிப்பதாக டாக்டர்கள் கூறுகிறார்கள். அதனால் ஜேம்ஸ் அவரை கைவிட நினைக்கிறார். ஆத்திரமடைந்த ஆண்ட்ரே அனைத்து மருத்துவர்களையும் கொல்லத் தொடங்குகிறார். நிஜ வாழ்க்கையில் நான்சிக்கு மூச்சு விடுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. அறையில் விளக்குகள் மின்னுகின்றன. ஆன்மீகவாதி அவள் மார்பில் ஊசியால் குத்தி அவளை விழிக்கச் செய்கிறான். நான்சி அமைதியானவுடன் விளக்குகளும் ஆன்மீகவாதி அவளுக்குள் இன்னொரு ஆன்மா இருப்பதாக சொல்லி அவளுக்கு உதவக்கூடிய ஒரு ஹிப்னாடிஸ்டை விளம்பரப்படுத்தும் ஃபிளையரை கொடுக்கிறார். நான்சி வெளியேறிய பிறகு ஆன்மீகவாதி தனது உதவியாளரிடம் ரிக் விற்ற நாடாக்களால் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நான்சி வெளியே செல்லும் வழியில் இல்லை என்று சொல்லாத தவழும் தோழர்களால் சூழப்பட்டாள். அவர்களில் ஒருவரை அவள் இடுப்பில் உதைத்துவிட்டு ஓடிவிடுகிறாள். அதனால் மற்றவர்கள் அவளை துரத்த ஆரம்பித்து இறுதியில் அவளை தங்கள் கும்பலின் ஹேங்கவுட் இடத்தில் மூலைப்படுத்துகிறார்கள். திடீரென்று லீ சென் ஒரு பையனை மட்டையால் தலையில் அடித்து அவரை தட்டுகிறார். அதனால் கும்பல் அவர் மீது தங்கள் கவனத்தை திருப்புகிறது. லீ சென்னின் கால் சட்டையை எரிக்கும் விபத்துக்கள் நிறைந்த ஒரு சண்டை ஏற்படுகிறது. அதை ஆயுதமாக பயன்படுத்த அவர் தனது பெல்ட்டை அகற்றும் போது அது கீழே விழுகிறது. நான்சி ஒரு பெயிண்ட் கேனை பிடித்து லீ செனை இழுத்து செல்லும் போது அவர்களின் கவனத்தை சிதறடிக்கும் வகையில் அவர்களின் கண்களை தெளிக்கிறாள். அவர்கள் ஒரு கட்டிடத்தின் வழியாக ஓடுகிறார்கள். அவர்கள் கும்பல் அவர்களை பின்தொடர முயற்சிக்கும் போது அவர்கள் வெளியே வந்து கதவை பூட்டிக் கொள்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை நான்சி லீ சென் நட்பின் முயற்சியை புறக்கணித்துவிட்டு வண்டியில் புறப்பட்டு செல்கிறார். ஆனால் லீ சென் தன்னிடமிருந்து ஃபிளையரை திருடியதை வெளிப்படுத்துகிறார். அடுத்த நாள் நான்சி சிட்னி ஓபரா ஹவுஸுக்கு சென்று ஹிப்னாடிஸ்டை பார்க்க முயற்சிக்கிறாள். ஆனால் காவலர்கள் அவளை கடந்து செல்ல அனுமதிக்கவில்லை. திடீரென்று லீ சென் வாசலில் தோன்றி நான்சியை அவனது காதலி என்று கூறி அவளை உள்ளே அழைத்து வரும்போது அவன் மேடைக்கு பின் ஒரு பாசை திருடியதை அவள் கவனிக்கிறாள். லீ சென் உரையாடலை தொடங்க முயற்சிக்கிறார். ஆனால் ஒரு ஊழியர் அவரை வேறொரு தொழிலாளி என்று நினைத்து அழைத்துச் செல்கிறார். பின்னர் நான்சி மேடைக்கு வருகிறார். அங்கு ஹிப்னாடிஸ்ட் அவளை ஒரு பாடமாக பயன்படுத்த ஒப்புக்கொள்கிறார். நான்சி மீண்டும் தூங்க வைக்கப்படுகிறாள். அவள் மருத்துவமனையில் தன் இளையவனை பார்க்கிறாள். அவள் லெனின் மகள் என்பதை வெளிப்படுத்துகிறாள். நினைவில் ஒரு மனிதன் இருக்கிறான். ஆனால் அவளால் அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை. அந்த நேரத்தில் ஆண்ட்ரேவின் வீரர்கள் மேடையில் தோன்றி சில தொழிலாளர்களை கொன்றனர். இதனால் பொதுமக்கள் பீதியில் ஓடினர். போலீஸ்காரர்கள் துப்பாக்கியால் சுடுவது போல் தெரிகிறது. முகமூடி அணிந்த லின் மேடையில் இறங்கி சில துணிகளை பயன்படுத்தி சண்டையிடும்போது ஒரு அதிகாரி விரைவில் கொல்லப்படுகிறார்.
அவர் வீரர்களை வீழ்த்தும்போது அவர் தனது முகமூடியை இழக்கிறார். லீ சென் அதை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பார்க்கிறார். ஜெனரல் லினை கிட்டத்தட்ட மேடைக்கு வெளியே விழும்படி உதைக்கிறார். எனவே லீ சென் அவளை தடுக்க வானவேடிக்கைகளை செயல்படுத்துகிறார். லின் மற்றும் ஜெனரல் இருவரும் நாஞ்சியை பிடிக்க முயன்றும் பலனில்லை. மீட்கப்பட்ட வீரர்களை உதைக்க லின் துணியால் திடீரென சுழற்றுகிறார். பின்னர் ஜெனரல் அவரை ஒரு கண்ணாடி வழியாக வீச மீண்டும் சண்டையிடுகிறார். அவள் நாஞ்சியை அழைத்து செல்லும் போது தன்னை தற்காத்துக் கொள்ள மேஜிக் ஷோ முட்டுகளை பயன்படுத்தும் லினின் பின்னால் வீரர்கள் வருகிறார்கள். லீ சென் பாதுகாப்பு கேமராக்களில் ஜெனரலை பின்தொடர்ந்து ஸ்பீக்கர்கள் மூலம் லினிடம் கூறுகிறார். எனவே லின் வீரர்களை தட்டிவிட்டு மாடிக்கு விரைகிறார். அவர் ஜெனரலின் வழியை தடுத்து அவளை மற்றொரு சண்டைக்கு கட்டாயப்படுத்துகிறார். இதனால் நாஞ்சியை விட்டுவிடுகிறார். லீ சென் நாஞ்சியை லிப்டுக்குள் இழுத்து அழைத்து செல்லும் வாய்ப்பை பயன்படுத்துகிறார். தனது மகள் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்ட லின் ஜெனரலின் மீது ஒரு ரேக்கை எறிந்து அவளை திசை திருப்ப ஒரு ஏணியை கூரைக்கு எடுத்துச் செல்கிறான். ஜெனரல் அவரை பின்தொடர்கிறார். லின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டதால் சண்டை தொடர்கிறது. அவர்கள் இருவரையும் விழ வைக்க அவர் ஜெனரலை எட்டி உதைக்கிறார். மேலும் அவர் தனது குத்துகளை விழாமல் இருக்க பயன்படுத்துகிறார். ஆனால் அவர் வைத்திருக்கும் கேபிளை அறுத்தார். லின் தொடர்ந்து சுழல முயற்சிக்கிறார். ஆனால் ஜெனரல் மீண்டும் கேபிளை துண்டித்து அவர் ஒரு உள்முற்றம் குடையில் இறங்கும் வரை கூரையிலிருந்து கீழே சரிந்தார். அதே நேரத்தில் லீ சென் நாஞ்சியை ஒரு படகில் ஏற்றிச் செல்கிறார். அவர் லினை ஏற்றிக்கொண்டு தப்பிக்க திரும்புகிறார். சில நிமிடங்களுக்கு பிறகு லின் அவர்களை தனது வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். அவர் நாஞ்சியை தனது படுக்கையாக விட்டுவிட்டு படிக்கட்டுக்கு அடியில் உள்ள ஒரு ரகசிய அறையை வெளிப்படுத்தும் முன் லீ சென்னை கைது செய்கிறார். அவர் லீ சென்னை ஒரு உடற்பயிற்சி இயந்திரத்தில் கைவிலங்கிட்டு அவரை பேச வைக்க ஒரு சிறிய வெடிமருந்தை கீழே வைத்தார். லீ சென் அவர் ராபின்ஹுட் போன்றவர் என்றும் ரிக்கிடமிருந்து அவர் எடுத்தது உண்மையில் அவருக்கு சொந்தமானது என்றும் விளக்கினார். நாஞ்சியின் லைப்ரரி பாஸ் ரிக்கின் பாதுகாப்பில் இருப்பதைக் கண்டதால் தான் அவரை பின்தொடரத் தொடங்கினார். உண்மையான வெடிகுண்டு அல்லாத சிறிய சாதனத்தை லின் அணைக்கிறார். அவரை பேச வைக்க அவர் பொய் சொன்னார். அவர் தனது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் வரை லீ சென்னை போக விடமாட்டேன் என்று கூறிவிட்டு கதவை பூட்டுகிறார். வாகனம் ஓட்டும்போது ஆன்மீகவாதியை விசாரித்த சூசனிடமிருந்து லினுக்கு அழைப்பு வருகிறது. நாஞ்சியின் அனைத்து வருகைகளையும் பதிவு செய்து ரிக்கிற்கு டேப்களை விற்றார். அவர் தனது புத்தகத்தை எழுத பயன்படுத்தினார். ஆன்மீகவாதியின் இடத்திற்கு லின் வரும்போது அவளும் அவளுடைய உதவியாளரும் ஏற்கனவே இறந்துவிட்டது. அவர் ரெக்கார்டிங் அறையை சரிபார்க்கிறார். மேலும் ஹார்ட் டிரைவ்களும் போய்விட்டன. அந்த நேரத்தில் அவர் தனது கடிகாரத்தில் ஒரு எச்சரிக்கையை பெறுகிறார். எனவே லின் தனது வீட்டிற்கு விரைந்து சென்று கதவு திறந்திருப்பதைக் கண்டார். அவர் கவனமாக உள்ளே சென்று நான்சி போய்விட்டதை கண்டுபிடித்தார். பின்னர் அவர் பாதுகாப்பு கேமராக்களை சரிபார்க்க ரகசிய அறைக்கு சென்றார். நான்சி ஓடிவிட்டார் மற்றும் கடத்தப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார். அவர் அவளுக்கு ஒரு டிராக்கரை வைத்தார். அதனால் அவர் அவளது இருப்பிடத்தை பின்தொடரலாம். அதே நேரத்தில் நான்சி தனக்கு திரும்பிய புதிய நினைவுகளை கையாளும் போது நகரத்தின் வழியாக ஓடுகிறார். அவள் அறுவை சிகிச்சை மேஜையில் இறந்து கொண்டிருந்தாள். ஆனால் ஜேம்ஸ் அவளை காப்பாற்ற வந்தார். மீண்டும் லினிடம் நான்சி ஒரு விமானத்தில் செல்வதை கண்டுபிடித்து சூசனை காப்பு பிரதி எடுக்க அழைக்கிறார். பின்னர் அவர் லீ சென்னிடம் இதிலிருந்து விலகி இருக்கச் சொல்கிறார். புறப்படுவதற்கு முன் கைவிலங்கு சாவியையும் கொஞ்சம் நாய் உணவையும் கொடுத்தார். லீ சென் தன்னால் கைவிலங்குகளை திறக்க முடியாது என்பதை உணர்ந்து தனது கைகளை சந்திக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டும். வெளியே ஆண்ட்ரேவின் வீரர்கள் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் லின் நெருப்பிடம் ஒளிந்து கொள்கிறார். சிம்னி வழியாக லின் தப்பிக்கும்போது வீரர்கள் உள்ளே வந்து வீட்டை தேடத் தொடங்குகிறார்கள். மேலும் அவர் நகரத்தை விட்டு வெளியேறும்போது அவர் ஒரு பொத்தானை அழுத்தினால் அடித்தளத்தில் உள்ள ரகசிய அறையை தவிர வீட்டை வெடிக்கச் செய்தார். குலுக்கல் இன்னும் லீ சென் சாவியை கைவிடச் செய்கிறது. நாஞ்சியை பின்தொடர்வதற்காக லின் விமானத்தில் ஏறி ஆண்ட்ரேவின் தாக்குதலுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நினைவில் கொள்கிறார். ஜேம்ஸ் நாஞ்சிக்கு மெக்கானிக்கல் ஹார்ட் மற்றும் அவரது சொந்த பயோ என்ஜினியரிங் ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றினார். அது அவளுடைய எல்லா நினைவுகளையும் அழித்தது. இது அவளுக்கு மீளுருவாக்கம் செய்யும் திறனை கொடுத்தது. ஆண்ட்ரேவிடமிருந்து தனது மகளை பாதுகாக்க லின் அவளை ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு அனாதை இல்லத்திற்கு அனுப்புமாறு சூசனை கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் அவர் அவளை ஒரு புதிய அடையாளத்துடன் தூரத்திலிருந்து பார்த்தார். ஹாங்காங்கில் சூசன் லினை அழைத்து அவனது பேச்சை திரும்ப கொடுக்கிறார். இதற்கிடையில் நான்சி தனது நினைவுகளை பின்தொடர்ந்து ஜேம்ஸின் கைவிடப்பட்ட குடியிருப்பை வந்தடைகிறாள். அங்கு அவள் மறைக்கப்பட்ட சாவியை கண்டாள். இது இன்னும் அதிகமான நினைவுகளை தூண்டுகிறது மற்றும் நான்சி ஆண்ட்ரேவுக்கு எதிரான சண்டையை பார்க்கிறாள். அவளும் இறுதியாக தன் தந்தையின் முகத்தை பார்க்கிறாள். அவன் எப்போதும் வெவ்வேறு மாறுவேடங்களில் அவளை பாதுகாத்தான். அவள் அழும்போது ஜெனரல் அவளுக்கு பின்னால் தோன்றுகிறார். லின் வரவிருக்கிறார். ஆனால் நான்சியை ஒரு காரில் அழைத்து செல்வதைக் கண்டு அவன் பதறுகிறான். அவர் உடனடியாக திரும்பி அவர்களை துரத்தத் தொடங்குகிறார். எனவே எதிரிகள் அவரை சேதப்படுத்துவதற்கும் சாலையிலிருந்து தூக்கி எறிவதற்கும் தங்கள் இரு வாகனங்களுடனும் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் செல்லும் சாலையில் மீண்டும் தோன்றும் அளவுக்கு லின் வேகமெடுக்கிறார். ஆனால் எதிரி அவரை மீண்டும் பின்னால் தள்ளுகிறார். யாரோ ஒருவர் சாலையை எண்ணெயால் மூடும்போது துரத்தல் தொடர்கிறது. இது லீ சென். பின்னர் அவர்களால் முன்னால் பார்க்க முடியாதபடி சிப்பாய்களின் கார் மீது சில முட்டைகளை வீசுகிறார். ஆயிலை பார்த்ததும் லின் வேகத்தை குறைக்கிறார். ஆனால் ஜெனரலின் கார் நழுவி புரட்டுகிறது. உயிர் பிழைப்பதற்காக லின் கடைசி நொடியில் காரை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்தினார். எனினும் அவர் சரிபார்க்கும் போது வாகனத்தின் உள்ளே ஜெனரலும் நான்சியும் சென்றுவிட்டனர். நான்சியின் பையில் டிராக்கர் விடப்பட்டது.
அதிர்ஷ்டவசமாக லீ சென் தனது ஹேக்கிங் திறன்களை பயன்படுத்தி ஆண்ட்ரேவின் மறைவிடத்தின் இடத்தை பெற காரிலிருந்து ஒரு சிப்பை திருடுகிறார். லின் தனியாக வெளியேற விரும்புகிறான், ஆனால் அவனுடைய கார் வேலை செய்யவில்லை. அதனால் அவனது ஸ்கூட்டரில் லீ சென்னுடன் பயணிப்பதைத் தவிர வேறு வழியில்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு ஜெனரல் ஒரு வங்கிக்கு சென்று நான்சியின் சாவியை பயன்படுத்தி ஒரு தனியார் பெட்டகத்திற்குள் நுழைகிறார். அவள் ஒரு பெட்டியை திறந்து கதவு மூடும் முன் பழைய கேமராவை கண்டாள். இது சூசனின் குழுவின் பொறி மற்றும் வங்கி ஊழியர்கள் ரகசிய முகவர்கள் என்பது தெரியவந்தது. ஜெனரல் கதவு மற்றும் சுவர்களை சுடத் தொடங்குகிறார். பின்னர் ஒரு ஸ்வாட் குழு கேமராவை மீட்டெடுத்து சூசன், லின் மற்றும் லீ சென் ஆகியோரிடம் கொண்டு செல்கிறது. ஜேம்ஸின் சோதனையின் பதிவை அவர்கள் கண்டுபிடித்தனர். இதன்போது அவர் நட்சத்திர மீனின் மறுஉற்பத்தி மரபணுக்களை கண்டுபிடித்தார். முதல் இயந்திர இதயத்தை உருவாக்கவும் பயோ என்ஜினியரிங் செய்யப்பட்ட இரத்தத்தை உருவாக்கவும் அவர் அதை பயன்படுத்தினார். ஆண்ட்ரேவை தனது முதல் சோதனை பாடத்தில் வைத்தார். ஆண்ட்ரே தன்னைப் போலவே பயோராய்டுகளின் முழு படையையும் எப்படி உருவாக்குவது என்று தெரிந்து கொள்ள விரும்புவதை மூவரும் உணர்ந்தனர். மேலும் அவருக்கு இந்த பதிவு தேவை. ஆண்ட்ரே நோய்த்தொற்று காரணமாக பல ஆண்டுகளாக கருத்தடை செய்யப்பட்ட அறையில் வைக்கப்பட்டார். இப்போது அவர் தன்னை குணப்படுத்த நான்சியின் ரத்தம் தேவைப்படுகிறது. லின் மற்றும் சூசன் எப்படி தொடர்வது என்று விவாதிக்கும் போது லீ சென் கேமராவை உன்னிப்பாக பார்க்கிறார். இதற்கிடையில் நான்சி ஆண்ட்ரேவின் மறைவிடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். அது உண்மையில் ஒரு விமானம். அவள் மற்றும் ஆண்ட்ரே இருவரும் நான்சியின் இரத்தத்தை ஆண்ட்ரேவுக்கு மாற்றும் இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளனர். அந்த நேரத்தில் ஜெனரலும் அவளுடைய 2 காவலர்களும் திரும்பி வந்து ஒரு டாக்டரை நாக் அவுட் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையில் சூசன், லின் மற்றும் லீ சென். அவர்கள் மாடிக்குச் சென்று மற்றொரு டாக்டரை பணய கைதியாக எடுத்துக்கொண்டு ஆய்வகத்திற்குள் நுழைகிறார்கள். அங்கு அனைத்து விஞ்ஞானிகளும் பீதியடைந்து ஓடத் தொடங்குகிறார்கள். நான்சியும் ஆண்ட்ரேயும் ஒரு கண்ணாடி சுவருக்கு பின்னால் இருக்கிறார்கள். லின் அதை சுடுகிறார், ஆனால் அது உடையாது. லீ சென் ஒரு டாக்டரை வீழ்த்தி நான்சியை அணுகுமாறு கோருகிறார். ஆனால் டாக்டர் ஆண்ட்ரேயால் மட்டுமே அந்த கதவை திறக்க முடியும் என்று விளக்குகிறார். விரைவில் ஒரு சில வீரர்கள் வருகிறார்கள். அதனால் லீ சென் டாக்டரை தட்டிவிட்டு சுயநினைவற்றது போல் நடிக்கிறார். வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார்கள். லின் மீண்டும் சுடுகிறார். இந்த முறை அவர் அவர்களின் லேசர் துப்பாக்கிகளை பயன்படுத்துவதால் அவர்களை காயப்படுத்த முடிந்தது. சூசன் அவர்களுடன் கைகோர்த்து சண்டையிட்டு ஒரு சிலரை தனது கத்தியால் கொன்றார். துரதிர்ஷ்டவசமாக வீரர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். எனவே லின் ஒரு வெடிபொருளை வீசுகிறார். அது ஒரு சிறிய தீயை தூண்டுகிறது. இது சிப்பாய்களை தடுக்கவில்லை மற்றும் லினின் துப்பாக்கி சக்திக்கு வெளியே உள்ளது. இதனால் அவர் சூசனுடன் கைகோர்த்து சண்டையிடுகிறார். ஒவ்வொரு சிப்பாய் ஒவ்வொருவராக கீழே சென்று குழப்பத்தில் லின் கிட்டத்தட்ட லீ சென்னையும் தாக்குகிறார். திடீரென்று ஆண்ட்ரே தோன்றி அவர்கள் இருவரையும் சிறந்த பலத்துடன் தாக்கினார். நான்சியின் இரத்தத்தால் அவர் முழுமையாக குணமடைந்து விட்டார். இப்போது அவர் பழிவாங்க விரும்புகிறார். அவர்கள் மூவரும் சேர்ந்து தாக்குகிறார்கள். இருப்பினும் அவர்களின் கூட்டு முயற்சிகள் கூட ஆண்ட்ரேவின் வலுவான மற்றும் வேகமான உடலில் ஒரு வெற்றியை பெற போதுமானதாக இல்லை. அவர்கள் கஷ்டப்படுவதை விரும்பி ஆண்ட்ரே லினை மீண்டும் மீண்டும் உதைக்கத் தொடங்குகிறார். நான்சியின் கோபம் பெருகுவதை பார்க்கிறாள். அவளது உடல் உணர்ச்சிகளுக்கு எதிர்வினையாற்றுகிறது, பரிமாற்ற செயல்முறையை குறுக்கிடுகிறது மற்றும் நாற்காலி சுற்றுப்பட்டைகளை உடைக்கிறது. ஆண்ட்ரே லினை எடுத்து ஜெனரேட்டருக்குள் தூக்கி எறியப் போகிறார். திடீரென்று நான்சி கண்ணாடியை உடைத்து ஆண்ட்ரேவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். சூசன் அவரை முதுகில் குத்தினார் மற்றும் லின் சில கேபிள்களால் அவரை நெரிக்க முயற்சிக்கிறார். அதை ஆண்ட்ரே குத்துவதற்கு பயன்படுத்துகிறார். நான்சியின் ஷாட் ஆண்ட்ரேவின் மூளையை அம்பலப்படுத்தியது. அதனால் சூசன் அவரை நேரடியாக அங்கேயே குத்தினார். பின்னர் மூவரும் அவரை ஜெனரேட்டருக்குள் தள்ளுகிறார்கள். ஆண்ட்ரே லின் கையை பிடித்துக்கொள்ள மட்டுமே. சிஸ்டம் தோல்வியடையத் தொடங்குகிறது. எனவே சூசன், லீ சென் மற்றும் நான்சி ஆகியோர் லினை இழுத்து ஜெனரேட்டர் சரிவதற்கு முன்பே அவரை காப்பாற்ற முடிந்தது. இருப்பினும் அவர் செயல்பாட்டில் ஒரு கையை இழக்கிறார். பின்னர் விமானம் வெடிக்கத் தொடங்குகிறது மற்றும் குழு இயங்குகிறது. ஆனால் தீப்பிழம்புகள் அவரது வழியை தடுக்கும் போது லீ சென் மற்றவற்றிலிருந்து பிரிக்கப்படுகிறார். மற்றவர்கள் பாராசூட்களை அடையும் போது ஆண்ட்ரே மீண்டும் தோன்றி லினை பிடிக்கிறார். அவர் சூசனையும் நான்சியையும் காப்பாற்ற கப்பலிலிருந்து உதைக்கிறார். ஆண்ட்ரேவின் பிடியில் லின் போராடுகிறார். மேலும் ஜேம்ஸ் தனது படுக்கையில் இறப்பதற்கு முன் அவருக்கு விளக்கிய அனைத்தையும் நினைவில் கொள்கிறார். ஆண்ட்ரே முன்பு குத்திய கேபிளில் இன்னும் கொஞ்சம் ரத்தம் இருந்தது. இப்போது அந்த ரத்தம் அவரது கையை மீண்டும் வளரச் செய்கிறது. இது லின் தன்னை விடுவித்துக் கொண்டு மீண்டும் தாக்க அனுமதிக்கிறது. இயந்திர இதயத்தை கிழித்தெறிய ஆண்ட்ரேவை விரல்களால் குத்துகிறது. அந்த நேரத்தில் விமானம் வெடித்து சிதறியது மற்றும் லின் ஒரு பாராசூட் இல்லாமல் வெளியே குதித்தார். சில குப்பைகள் அவரை தட்டியபோது சுயநினைவையும் இதயத்தையும் இழக்கிறார். அதிர்ஷ்டவசமாக சூசனும் நான்சியும் அருகிலேயே விழுந்து கிடக்கிறார்கள். மேலும் அவரது பாராசூட்களை பயன்படுத்தி அவரை மெதுவாக கடலில் இறங்க வைத்தனர். சூசன் அவரை மீட்பதற்காக நீந்துகிறார். மேலும் அவர் தனது மகளுடன் மீண்டும் இணைவதற்காக மீண்டும் தோன்றுகிறார். அதே நேரத்தில் சூசனுக்கு கேமராவில் உள்ள கோப்புகள் மறைந்துவிட்டதாக அவளுக்கு அழைப்பு வந்தது. சிறிது நேரம் கழித்து சூசன், லின் மற்றும் நான்சி ஆகியோர் பொழுதுபோக்கு பூங்காவில் ஒன்றாக வேடிக்கை பார்க்கிறார்கள். நான்சி உணவு வாங்கச் செல்லும் போது சூசன் சமீபத்திய புதுப்பிப்பை லினுடன் பகிர்ந்து கொள்கிறார். லீ சென்னின் தந்தை ஆண்ட்ரேவின் ஆய்வகத்தில் ஆயுத வியாபாரியாக இருந்தார். எனவே அவர் பழிவாங்குகிறார் மற்றும் அவரது குடும்பத்தின் சொத்துக்களை மீட்டெடுக்கிறார்.
அவரும் அதே அனாதை இல்லத்தில் வளர்ந்தவர் நான்சி, அதனால்தான் அவளுடன் நட்பு கொள்ள முயன்றான். லின் மீண்டும் யோசித்து, நான்சியின் பிறந்த நாளில் எப்போதும் நல்லவனாக இருந்த பையன் லீ சென் என்பதை உணர்ந்தாள். அதே நேரத்தில் நான்சி தனது உணவின் மத்தியில் அனாதை இல்லத்தின் படத்தை காண்கிறாள். ஆனால் அவள் திரும்பும் போது விற்பனையாளர் காணாமல் போனார். அடுத்த நாள் லீ சென் திருடிய கேமரா காட்சிகளுக்கு யார் அதிக விலை கொடுப்பார்கள் என்று வெவ்வேறு தலைவர்களுடன் அரட்டை அடிக்கிறார்.